வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி. இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி சந்தித்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 6 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் கட்சியும், 1 முறை சுயேட்சை வேட்பாளரும் வென்றுள்ளார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் மக்களின் ஆதரவை பெற்று வென்றவர் அஇஅதிமுகவை சார்ந்த அசோக்குமார். இவர் 96,050 வாக்குகள் பெற்று சதவீத அடிப்படையில் 45.38% பெற்று வென்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த டி. செங்குட்டுவன் 95,256 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 45.01 வாக்குகளை பெற்றுள்ளார். அதாவது திமுக அதிமுகவிற்கும் மார்ஜினல் வெற்றி தான் பெற்றுள்ளார். அதாவது கிட்டத்தட்ட 794 வாக்குகள் மட்டுமே வித்தியாசம். நெக் டு நெக் வின்னிங். நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தில் நிரந்தரி 11,137 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ரவிசங்கர் 3,455 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,837. இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் வன்னியர் 30%, வெள்ளாளர் 20%, ஆதி திராவிடர் 15% தங்கள் வாக்கு வங்கியாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக உள்ளனர். இந்த தொகுதியின் மொத்த மக்கள் தொகை 2,56,172. அதில் ஆண்கள் 1,27,017, பெண்கள் 1,29,155. கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,09,891. இதில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,837. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் பெரும் ஆதரவை பெற்று இந்த தொகுதியில் முதலிடத்தில் உள்ளது திமுக. இதற்கு அடுத்ததாக 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 28% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. அதிமுகவுடைய ஓட் பேங்கை தமிழக வெற்றிக் கழகம் கவர்ந்துள்ளதாக மக்களின் ஆதரவு அடிப்படையில் தெரிகிறது. 3வது இடத்தில் அதிமுக 25% ஆதரவை பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் போன முறை அசோக்குமார் என்பவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்துள்ளார். ஆனால் இந்த முறை அவருக்கு, அதாவது அதிமுக கட்சிக்கு கிடைத்த மக்களின் ஆதரவு 3வது இடம் 25% மட்டுமே. 4ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 7% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். அந்த இதர கட்சிகளில் பெரும்பாலான மக்களின் ஆதரவு தேமுதிகவிற்கு உள்ளது. மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.